ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் டே ஆஃபர் சேலில் செல்ஃப் கலர் கான்செப்டில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய 100% பியூர் சில்க் சாரீ. சில்க் மார்க்கோடு உங்களுக்கு வந்துடும். வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ செல்ஃப் கலரில் மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 100 சாரீஸ் 100+ சாரீஸ் வந்து இருக்குங்க. எல்லாமே வெப்சைட்டில் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், போஸ்ட் பண்ணிட்டோங்க. varnasarees.comங்கிறது வெப்சைட் நேமுங்க. வெப்சைட்டில் போய் நீங்கள் பியூர் சில்க் சாரீஸுங்கிறது மெயின் கேட்டகரி, அதுக்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன்று சிங்கிள் கலர் சாரீஸுங்க. ஸோ அந்த சிங்கிள் கலர் கேட்டகரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.25 வார்ப்பு டபுள் வார்ப்பு ரெண்டுலேயுமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது டார்க் வயலட் டோனு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது 1.25 வார்ப்பில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ தாங்க. சில்க் மார்க்கோடு வந்துடும். நீங்களே தாராளமாக சாரீலேருந்து த்ரெட் எடுத்து பியூரா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளே வந்து மிக்ஸும் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ மிக்ஸும் நம்ம போடுறோம், பியூர் சில்க்கும் ரெண்டுமே நம்ம போடுறோங்க. ரெண்டுமே நம்ம சொல்லி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ பார்க்குறது வந்து க்ரீன், கவுடன் க்ரீன். என்ன தான் நம்ம சொல்லி கொடுத்தாலுமே சாரியில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா த்ரெட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பாட்டில் க்ரீன். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீஸ் ப்ரைஸ் 5,999ங்க. இது ஒன் டே ஆஃபர். நான் தெளிவாக நம்ம டைட்டில்லையும் ஒன் டே ஆஃபர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. அண்ட் வீடியோவில் இப்போ சொல்லும் போதும் ஒன் டேன்னு தான் சொல்கிறேன். ஷார்ட் வீடியோலையும் நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீ ஏதாவது அவைலபிள் இருந்து அதை நீங்கள் நெக்ஸ்ட் டே கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக சேம் இந்த 5,999 கிடையாதுங்க. இதை விட அதிகமாக தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் ஒன் டே ஆஃபர்னு மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க இன்றைக்கி யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது டார்க் காஃபி ப்ரௌனுங்க. கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். வீடியோவில் கலர் எங்கே நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த ஃபோல்டிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, இந்த பிளேஸில் கலர் கரெக்டாக இருக்குங்க. சாரியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சில கலர்ஸ்க்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளேஸில் நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று இங்கே பாருங்கள், இது வந்து பிளாக் மிக்ஸு. ஸோ பிளாக் மிக்ஸ் அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாக் கலர் த்ரெட்டு தெரியும். ஸோ இது வந்து மிஸ்டேக் கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளாக் கலர் த்ரெட்டு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா தெரியும். இது வந்து ஹேண்ட்லூம் மார்க்குங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஹேண்ட்லூம் சாரியில் ஹேண்ட்லூம் மார்க் இல்லாமல் கண்டிப்பாக எங்களால் நெசவு பண்ண முடியாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹேண்ட்லூம் மார்க்ஸ் அப்படிங்கிறது டேமேஜ் கிடையாதுங்க. ஹேண்ட்லூம் மார்க்குனால சாரீ எந்த வித ப்ராப்ளமும் வராது. இல்லை உங்களுக்கு அந்த பிளாக் கலர் த்ரெட்டு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சாரீ கலர் மிக்சிங் என்ன அப்படிங்கிறத நல்லா கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளாக் மிக்சிங் வேண்டாம் நினைப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி பிளாக் த்ரெட்ஸ் தெரியக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. இதுவும் பிளாக் மிக்சிங் தான், டிஃப்ரெண்ட்டான ஷேட் தான். இந்த வீடியோவில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஷேட்ஸ் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குறது காவி கலர். ஏன் அந்த பிளாக் கலர் த்ரெட்டு தெரியுது, அது தெரியாமல் நெசவு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாக் கலர் த்ரெட்டு தெரியுறது அப்படிங்கிறது நம்ம 2 நூல்கண்டு இருக்கும் இல்லைங்களா. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. ஸோ நூல்கண்டு 2 நூல்கண்டு இருக்குது. ஒரு நூல்கண்டு முடிஞ்சிருச்சு, ஆனால் அதோடைய கண்டினியூவேஷனில் தான் இன்னும் வரணும்னா அடுத்த நூல்கண்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நூல்கண்டோட நம்ம ட்விஸ்ட் பண்ணி அல்லது டைப் பண்ணி தானே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க இந்த நெசவுலையும். ஸோ ஒரு இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது நம்ம ஆட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற நூல் கூட ட்விஸ்ட் பண்ணி தான் நெசவு பண்ணுவோம். அப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூலுக்கு பதிலாக 2 நூல் ட்விஸ்ட் ஆகிருக்கா, அப்போ தடிமன் என்ன ஆகும், ஜென்ரலாகவே அதிகமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக தடிமன் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல அது டார்க் கலராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது தெரியும்.
இதுவே கலருக்கு கலர் போட்டிங்கன்னா தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பிங்க் கலர், லோட்டஸ் பிங்க்கில் டார்க் ஷேடு. இப்போ வந்து பிளாக்குக்கு பிளாக் போட்டாலோ அல்லது ஒயிட்டுக்கு ஒயிட் போட்டாலோ எதுவுமே தெரியாதுங்க. இது ஒயிட்டுக்கு பிளாக் அப்படின்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் அப்படின்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டார்க் கலர் த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகும். ஸோ அந்த டார்க் கலர் த்ரெட்டு வந்து நம்ம வெஃப்டில் போட்டோன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது டூயல் டோனுங்க, பீகாக் ப்ளூ அண்ட் க்ரீன். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீஸ் ப்ரைஸ் என்னங்க? 5,999. 1 டே ஆஃபர் ப்ரைஸுங்க. இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 5,999. இந்த சாரீ உங்களுக்கு பிளாக் மிக்சிங் தான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து மிஸ்டேக் கிடையாது. ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். கைத்தறி மார்க்ஸே தெரியக்கூடாது, இந்த நூலே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஷாப் விசிட் பண்ணி சாரீஸை ஃபுல்லாக பார்த்து தாங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட்லூம் சாரியில் கட்டாயம் ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கும். என்னென்னா கலர் மேட்சிங்கை பொறுத்து அந்த விசிபிலிட்டி இருக்கும். சில கலர்ஸ்க்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும், சில கலர் மேட்சிங்க்கு விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் ஆனால் கட்டாயம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது நல்லா பிரைட் க்ரீம் கலர்லேயே நல்லா பிரைட் கலருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இப்போ ஷோ பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் கலர் கரெக்டாக தெரியாதுங்க. ஃபோல்டிங் பொசிஷனில் தான் கலர் பார்க்கணும். இதுதான் கரெக்டு. கண்டிப்பாக கலரை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் வேரியேஷன் வரதாங்க செய்யுது. இப்போ பார்க்கக்கூடியது பிளாக் கலர். சிங்கிள் கலர் கான்செப்ட்லேயே உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும், இந்த வீடியோவில் இல்லாதது வேறு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். 100+ சாரீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் சிங்கிள் கலர் கேட்டகரியில் மட்டும் 100+ல இருக்குங்க. அதுலேயே நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணலாம். அதில் 1.25 வார்ப்பு செலக்ட் பண்ணுறீங்க, இன்றைக்கி புக் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் 5,999க்கே புக் பண்ணிக்கலாம். டபுள் வார்ப்பாக இருந்தால் அதை விட அதிகமாக தாங்க இருக்கும். 1.25 வார்ப்பு இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க, வெப்சைட்லேருந்து எடுத்து புக் பண்ணுறீங்கனாலும் 5,999க்கே புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு காக்கி ப்ரௌன் லைட் ஷேடு. அடுத்து க்ரீன், டார்க் க்ரீன். ரிட்டர்ன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்தாலோ மட்டும்தான் நம்ம ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணுறோங்க. கலர் பிடிக்கலை, குவாலிட்டி பிடிக்கலை, ஹேண்ட்லூம் மார்க் இருக்குது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பியூர் சில்க் சாரியுமே சாஃப்ட் சில்க் வெரைட்டி தாங்க. எல்லாமே வெயிட்லெஸ் சாரீ தான். திக்னஸ் தின்னாக தான் இருக்கும், ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கவே இருக்காதுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது நேவி ப்ளூ. எந்த சாரீ வேணுமோ அந்த சாரியுடைய ஃபோட்டோவை வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி இன்றைக்கி 1 டே ஆஃபர் ப்ரைஸில் புக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பியூர் சில்க் சாரீஸ் வந்து ரொம்ப ப்ரைஸ் ட்ராப் பண்ணி கொடுக்க மாட்டோங்க. மேபி அது வந்து கிளியரன்ஸ் சேலாக இருந்தாலோ அல்லது டேமேஜ் இருந்தாலோ மட்டும்தான் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி கொடுப்போங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பியூர் சில்க் சாரீஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ப்ரைஸ் ட்ராப் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இல்லைங்க. எல்லா சாரீ கூடயும் உங்களுக்கு சில்க் மார்க் வந்துடும். நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க. தேங்க்யூ.